அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது, சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியது, அசத்தியம் அழியக்கூடியது என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயம் பனு இஸ்ராயேல்ல 81வது வசனம். இந்த வசனத்தை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கமானவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தவாப் செய்கிறாங்க. செய்ததுக்கு அப்புறம் சபா மலையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைத்தாங்களாக கூட்டு போய் மேலே உட்கார வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்ததுக்கு பின்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பையத் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சாரசாரியா மக்கள் வந்து நிற்கிறாங்க, சாரசாரியாக மக்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லாரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இவ்வளவு தூரம் இதுல 2-3 வருஷமா தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாற்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல எனக்கும் கிடைக்காத ஒரு செய்தி இந்த தடவை கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆண்களுக்கு ஃபுல்லா பையத் செய்து கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு ஃபுல்லா. பெண்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை சொல்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது பண்ணி நீங்க போய் அவங்க எல்லாத்துக்கும் பையத் பண்ண சொல்லுங்கிறாங்க. பெண்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பையத் சொல்லி கொடுத்தார்கள் என்பதை இதுல பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு உரை நிகழ்த்துகிறாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, இணைதுணை எதுவும் இல்லை, அல்லாஹ் அவன் அடியாருக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த பார்த்தோம் இல்லையா, ஹுதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, இந்த உடன்படிக்கை உங்களுக்கு மிக மறுகாமியில் வெற்றி இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா, அந்த வெற்றியை வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான், அதனை நிறைவேற்றிய உதவினான், அசத்தியத்தை வேறொருக்க உதவினான் என்று ஒரு பெரிய உரையை நிகழ்த்துறாங்க. அதுல மாதிரி முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய விஷயத்திலேயும் இரத்தத்துக்கு இழப்பீடாக சொத்தோ அல்லது அதை சார்ந்திருப்பினும் இனிமே எதுவும் வாங்கக்கூடாது. இனிமே மக்கமா நகர்ல வந்து இரத்தத்திற்கான இழப்பீடு கிடையாது. ஏன்னா யாரையும் கொல்லக்கூடாது. மக்காவில் இன்றைக்கும் மக்கா பாதுகாக்கப்பட்ட நகரம், அங்கே கொள்வதற்கு அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாது. 1434 ஆண்டுகள்ல ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. 1987 அல்லது 88 என்று நினைக்கிறேன். அவர்கள் ஈரானை சார்ந்தவர்கள் சில பேர் அதுல மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த, அதுல ஒரு 19 பேர் கௌபத்துல்லாவுக்குள் உள்ளே போய்கொண்டு அந்த தவாப் வந்த மக்களை பயண கைதிகளாக வைத்துக்கொண்டு ஒரு மிக மோசமான விளைவு ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் வேற வழி இல்லாமல் இராணுவம் உள்ளே நுழைந்து அவர்களை சுட்டு கொண்டது என்பதை தவிர வரலாற்றினுடைய பக்கங்கள்ல வேற எங்கேயும் கௌபத்துல்லாவுக்குள் எந்த உயிர் பலியும் நடந்தது கிடையாது. எந்த உயிர் நடக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட பகுதி, அது தடுக்கப்பட்ட பகுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அறிவிக்கிறார்கள். கௌபாவினுடைய உரிமை மற்றும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போகட்டுதல் தவிர உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, ஹாஜிகளுக்கு தண்ணீரை போகட்டணும், கௌபத்துல்லாவை நீட்டா வச்சுக்கணும். இன்றைக்கும் கௌபத்துல்லாவிற்கு தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த குடும்பத்திடம் தான் இருக்கிறது. அதே போல கௌபத்துல்லாவை நீட் பண்ற பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த ஹரமைனீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஜிகளை வந்து பராமரிக்கிற பொறுப்பை அந்த நாட்டினுடைய மன்னர் என்று நாம் சொல்றோமே, இவர்கள் அத்தனை பேரும் அதாவது துல்ஹஜ் பிறை 1 அத்தனை குடும்பம் வரும், குடும்ப சகிதமாக வரும். சகிதமாக வந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் திறக்கப்பட்டு அது உள்ளே போய் எல்லாம் விளக்குமாத்த வச்சு கழுவி விடுவாங்க. இன்றைக்கும் அந்த பராமரிப்பு என்பது அவர்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இனிமே யாரு கொண்டாலும் அதற்கு வந்து ஒரு பெரிய இழப்பீடு தொகை உண்டு. அதாவது 100 ஒட்டகத்துக்கு மேல கொடுக்கணும்ட்டாங்க. அப்படி எக்குத்தப்பா பண்ணா கூட அப்படி பண்ணணுங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. குலப்பெருமை அழிந்து விட்டது, எல்லோரும் ஆதமுடைய மக்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சகோதரர்களிடம் என்ன சொன்னார்களோ அதையே, அந்த வார்த்தைகளையே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, இன்றைய தினம் எந்த ஆதாரமும் இல்லை, உங்கள் வழியில் நீங்கள் செல்லலாம், நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்று அத்தனை பேருக்கும் மன்னிப்பு வழங்குகிறார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கு அப்புறம் ஹுனைன் யுத்தம், ஹுனைனும் தாயிப் என்று சொல்லக்கூடிய 2 யுத்தங்களும் ஒன்றிணைகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவில இருக்கின்ற போதுதான் ஹுனைன் பகுதியை நோக்கி அங்க இருந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுக்கிறாங்க. படையில 12 வீரர்கள்
இஸ்லாத்திலே அப்போது வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்னா இணைஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் களிமா சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரும் சேர்ந்து இணைந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இடையில போறப்போ மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது. ரெண்டு கோத்திரமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஹவாசின் என்று சொல்லக்கூடிய கோத்திரமும் தாகீப் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கோத்திரமும் ஒன்று சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்த போது த ஹுனைன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல அந்த படைகளை எதிர்கொண்டார்கள். அந்த படைகளுக்கு, அந்த கோத்திரத்தினுடைய படைகளுக்கு யார் தலைமை ஏற்றிருந்தால் என்றால் மாலிக் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் தலைமை ஏற்றிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலே தலைமை ஏற்று சென்றிருந்தார்கள். இது கிபி 630 நிகழ்கிறது. அது நல்ல குளிர்காலம் வேற. 12,000 முஸ்லிம் வீரர்களும் போனார்கள். அந்த பள்ளத்தாக்க பக்கத்தில் நெருங்குறப்ப அதற்கு முன்னாடி போர் திறன் பெற்றவர்கள் இந்த கோத்திரம் ரெண்டு பேருமே வில்வித்தைக்காரர்கள். இந்த வில்வித்தையை கொண்டு தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. இதை முஸ்லிம் படைகள் எதிர்பார்க்கவில்லை. முஸ்லிம் வில்வித்தைக்காரர்கள் தன்னுடைய அந்த வேகத்தை இழந்து விடுகிறார்கள். இழந்ததனுடைய விளைவு சிதறடிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பாதுகாப்பட்ட சூழல், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பாதுகாப்பட்ட சூழலிலே தள்ளப்படுகிறார்கள். 9 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி நிற்கிறார்கள் பாதுகாப்புக்கு. அதிலே உமர் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஒருவராக இருக்கிறார். அல்லாஹ் இந்த நேரத்தில் சொல்கிறான், யார் உங்களிடம் உதைபியாவிலே உங்கள் கைகளிலே கை வைத்தார்களோ, உங்களிடம் பையத் செய்தார்களோ அவர்களை அழையுங்கள். பையத்தில் எழுவான், அழையுங்கள். அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்க மக்களை அழைங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அப்பாஸ் ஸல்லல்லாஹு நல்ல குரல் வளம், ரொம்ப வேகமா கத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை அழைக்கிறார் வாருங்கள் என்று அந்த மீண்டும் சிதறி ஓடிய படைகளை திரட்டுகிறார்கள். திரட்டி மீண்டும் போர் தொடுக்கப்படுகிறது. அந்த போர் தொடுக்கப்பட்ட போது அவர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறார்கள். பின்வாங்குதலுடைய விளைவு அவர்களை விடுவதாக இல்லை. எந்த அளவுக்கு அவர்களை பின்வாங்கி செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பின்வாங்கி செல்ல வைக்கப்படுகிறார்கள். இந்த சென்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அந்த தங்கக்கூடிய இடத்துக்கும் போய் தாக்குதல் நிகழ்த்துறாங்க. அதை தாங்க முடியாம தாயிப்னா இன்னைக்கு மக்காவில இருந்து மிகச்சரியாக மலைப்பிரதேசம். அது மலைப்பிரதேசம் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மலையில தான் பிரயாணப்படணும். பிரயாணப்பட்டீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல குளிர், நல்லா கூலா இருக்கும். அந்த தாயிப் நகரத்தினுடைய கோட்டைகளில் போய் அவர்கள் பதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த தாயிப் நகரத்து கோட்டையை 7 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறது. 7 நாட்கள் மிக மிக வேகமாக முற்றுகை. ஆனால் 7 14 நாட்கள் 2 வாரம் முற்றுகையிடப்படுகிறது. 2 வாரம் அசைஞ்சே கொடுக்கல. அந்த அளவுக்கு அந்த முற்றுகை நீடிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எல்லோரையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். பலவிதமான ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதிலே உமர் ஃபாரூக் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆலோசனை மிக அற்புதமாக இருக்கிறது. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. நீங்கள் நாம் திரும்பி சென்று விடலாம். இந்த கோட்டையை நாம் கைவசம் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த கைவசம் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு போதுமானவன். நாம் திரும்பி சென்று விடலாம் என்று மக்கமா நகருக்கு திரும்பி செல்கிறார்கள். திரும்பி சென்ற பின்பு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சில நாட்களில் மாலிக் இப்னு அவுஃப் அவர்கள், யார் அங்கே தலைமை தாங்கினாரோ அவர்
மக்காவை நோக்கி வருகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் அத்தனை பேர், அவர்களுடைய கோத்திரங்கள் 2 கோத்திரமும் இஸ்லாத்தை தழுவுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமருடைய ஆலோசனைகள் எல்லா இடங்களிலும் மிகச் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னதுனாலதான் 2 வாரத்தில் இந்த படம் திரும்பிச்சு. இல்லைன்னா தாயிபுல மலைப்பகுதி அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள் என்பதை ஒரு பக்கம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் என்றால் மதீனாக்கு திரும்பிட்டாங்க. மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய முதல்ல நான் சொல்லியிருக்கேன், உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அன்சாரி தோழரை அனுப்புவார். அவர் ஒரு நாள் போவார், அடுத்த நாள் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா போவாங்க. 2 பேர் மாறி மாறி ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு சென்று விட்டு வருவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிற ஒரு நாள் வந்து அன்சாரி தோழர் இரவுல வந்து கதவை தட்டுறார். இரவுல வந்து பள்ளமா பிடிச்சி கதவை போட்டு உடைக்கிறார். இன்னமும் ஏதோன்னு நினச்சிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்தாங்கன்னா பார்த்தா இவர் நிற்கிறார். என்ன தோழரே, யாராவது படையெடுத்து வந்து விட்டார்களா? அப்படி எதுவும் படையெடுப்பு எது நிகழ்ந்திருக்கிறதா? ஏதாவது என்ன என்ன அதைவிட மோசமான விஷயம், அவர் அதைவிட மோசமான விஷயங்கிறார். என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க, அப்படி என்ன விஷயம் நடந்து விட்டது சொல்லுங்கள் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கின்ற விஷயம் உண்மையிலேயே மிக ஒரு மோசமான அதிர்ச்சியான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்கள் மனைவிமார் அத்தனை பேரையும் தலாக் செய்து விட்டார், விவாகரத்து செய்து விட்டார் என்ற செய்தியை சொன்னோன்னு இவங்களுக்கு மன ரீதியான ஒரு பெரிய தாக்குதல். ஏன்னா அவங்களுடைய மகளாரும் அதில் இருக்காங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதில் இருக்கின்ற காரணத்தினால் மன ரீதியான ஒரு பெரிய வெற்றிடம் தென்படுகிறார். அவங்களால முடியல, தாங்க முடியல. காலையில முதல் காரியமா வேகமா ஓடுறாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா என்ன நடந்தது என்று கேட்கிற போது அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கிறப்போ ஆமாம் உண்மை, எங்களை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக போயிட்டாங்க. தனி அந்த மஸ்ஜித் நபவிலே ஒரு தனி ரூம், அதில் போய் உட்காந்துட்டாங்க. அவங்கள வந்து யாரையுமே பார்க்கல, அவங்க பாட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இது வந்து இந்த தேன்கிற சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்குள்ளே போனமாக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய விசாலத்துக்கு போகணும். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இன்னும் உமரை முடிக்கவில்லையா அப்படின்னு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிற பேர்லாம் இங்கே இருக்கிறாங்க. அதனால் நான் அதுக்குள்ளே போனோம்னா அது ரொம்ப நீண்டதாக போயிடும். இந்த தேன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்டாங்கன்னா வந்து அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அது நல்லா இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ஒரு மனைவி கொடுக்கக்கூடியதை இன்னொரு மனைவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதில் 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சேர்ந்து கொண்டு நீங்களும் வந்து நல்லா வந்து அந்த தேன் சாப்பிட்டு வந்தால் ஒரு மாதிரி வாசனை அடிக்குது, வாயிலேருந்து வாசனை வருதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொல்ல இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் 1 மாதத்துக்கு உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன்ட்டு போயிட்டான். கொஞ்சம் இதோட சம்மந்தப்பட்டு ஒரு 2-3 பிரச்சனை நடக்குது. அதோட அவங்க அந்த வாதிடக்கூடிய நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சச்சரவுகள், நிறைய அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாங்களா, அந்த பெருந்தன்மையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அந்த மனைவிமார்கள் செய்கின்றது. நான் முதலே நேற்றே அந்த ஆயத்துக்கள் எல்லாம் வாய்ச்சி காட்டினேன். அல் அஹ்ஸாப்ல வரக்கூடிய ஆயத்துக்களில் நிறைய ஆயத்துக்கள் வந்து அந்த மனைவிமார்கள் வந்து அந்த தேவைக்கட்ட முறையில் பேச ஆரம்பித்ததும் சொன்னதும் இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உடைய நிலையிலிருந்து பார்த்ததும் என்று வருகின்ற போது இதெல்லாம் வருது. இதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தனித்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தனித்திருக்கின்ற இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா போய் எனக்கு அனுமதி கேட்குறாங்க. அங்கே ஒரு நபித்தோழர் வாசல்ல இருக்கக்கூடிய நபித்தோழர் போய் உள்ள கேட்கிறார், இப்படி மாதிரி உமர் வந்திருக்கிறாரு அனுமதிக்க வாண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து மௌனம் காட்டி விடுகிறார்கள். மறுபடியும் வந்து சொல்றாங்க மௌனமா இருக்காங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு ரொம்ப கவலைப்பட்டு போய் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு ஓரத்துக்கு சென்று வருகிறார். ஓரத்தில் போய் உட்கார்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்து என்னடான்னா வந்து மீண்டும் வந்து கேட்கிறார், மீண்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது. மறுபடியும் போய் உட்கார்ந்துடுறாங்க, மீண்டும் கேட்கப்படுகிறது. மீண்டும் கேட்கிறப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி கொடுத்தோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ள வந்து பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்த்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க, நான் ஹப்ஸா என்னுடைய மகள் ஹப்ஸாவுக்காக உங்களிடம் வாதாட வரவில்லை, உங்களிடம் வாதாட வரவில்லை. நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், அந்த ஹப்ஸாவை நானே கொண்டு விடுகிறேன், நானே கழுத்தை நெரிச்சு நான் கொள்றேன். உங்களுக்கு தகாத முறையில் நடந்திருந்தால் நானே கொலை செய்து விடுகிறேன், அது உங்களுடைய விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்றப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அப்போ மௌனம் காத்து லைட்டா அப்படி பார்க்குறாங்க, உமரை பார்க்குறாங்க, லைட்டா பார்க்குறாங்க. ஆனா அந்த நேரத்தில்
ஒரு உமர் ரலியல்லாஹு அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்துல கொஞ்சம் புன்முறுவல் வருகிறது. மக்காவில் நம் பெண்கள் இருக்கின்ற போது அமைதியாக இருந்தார்கள். மக்காவில் இருக்கின்ற போது நம் பெண்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் மதீனத்துக்கு வந்த பின்பு பெண்கள் ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மதீனத்து பெண்கள் கொஞ்சம் வாய் பேசுவாங்க போல இருக்கு, தெரியல. இந்த சில ஊர்களை நம்மளே குறித்து சொல்லுவோம் இல்லையா, இந்த ஊர் பெண்கள் எல்லாம் ஒரு மாதிரி, அதுல வாயை கொடுத்தோம்னா தஞ்சாவூர் தவுல் அது அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருப்பாங்களா தெரியல. அல்லாஹ் போதுமானவன் இந்த வார்த்தையே சொல்றார். நிலை பேசுகின்ற நிலையிலும் வேறுபட்டு விட்டார்கள், நிலையில் மாற்றம் வந்து விட்டது. இதற்காக அவர்களை நீங்கள் விவகாரத்து செய்திருந்தீர்கள் என்றால், அதற்காக நீங்க விவகாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா சொல்றாரு, சொன்னால் அல்லாஹ்வும் அவனுடைய மாணவர்களும் உங்கள் தோழர்களாகிய நாங்களும் உங்களோடு இருக்கிறோம். நீங்க அதற்காக அவர்களை விவகாரத்துன்னு பண்ணீங்கன்னா, தலாக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அல்லாஹ் இருக்கா அவங்களோட, அல்லாஹ்வுடைய மாணவர்கள் இருக்காங்க, தோழர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்துல ஒரு வகையான புன்னகை வருகிறது. அப்படி லைட்டா, அது வரலும் சோகமா இருந்தவங்க கொஞ்சம் லைட்டா புன்னகைக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் புன்னகைச்சிட்டு சொல்றாங்க, நான் தலாக்லாம் சொல்லல, நான் தலாக் சொல்லல, ஒரு மாசம் விலகி இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஒரு மாசம் நமக்கும் படிப்பின. ரொம்ப ஓவரா பேசினாங்கன்னா, ஓவரா பேசினா என்ன செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு படிப்பின. ரொம்ப போச்சாங்க, உண்மையிலே ரொம்ப வாய் தகராறு அதிகமா வந்துச்சுன்னா, நான் ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் அதான் சொல்றாங்க, இந்த கோபம் வருகின்ற போது நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. கோபம் வந்துச்சுன்னா தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க, நின்றுகிட்டு இருந்தா உட்காருங்க, உட்கார்ந்து சரி வரலையா கொஞ்சம் லைட்டா படுங்க, முடியலையா எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுது பிடுங்க, ஒளி செய்து விட்டு தொழுது பிடுங்க, இல்லையா பேசாம வெளியில போயிருங்க, வெளியில போயிருங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தான் தோக்க போறோம், எப்படி இருந்தாலும் நம்ம தான் தோக்க போறோம். தோக்குறத முன்னாடியே தோத்து போயிருவோமே, எதுக்கு இதுல போட்டி போட்டு தோக்குறதுக்கு? அதனால வெளியில போயிட்டோம்னா பஞ்சாயத்து இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அதான் செஞ்சிருக்காங்க. உட்கார்ந்துகிட்டே இருந்தா பஞ்சாயத்து, டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தா பஞ்சாயத்து. ஒரு 30 நாள் தள்ளி உட்காரு பாப்போம், பஞ்சாயத்து என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 30 நாள் அங்க ஒரு இதை போடுறாங்க. போட்ட உடனே இது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் தான் விளைகிறது. அங்கே 30 நாளைக்கு அப்புறம் 29 நாள் அந்த பிறை 29ல முடிவடைந்து விடுகிறது. ஆயிஷா சித்திகா அவங்கள்ட்ட தான் போகணும். போனா அந்த மனுஷி அவங்க இருக்காங்களே, முஹாத்துல் மோமினின் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்களே, அவங்க கேட்குறாங்க, என்ன 29லயே வந்துட்டியே? பாருங்க, நம்ம சந்தோஷப்படுவோம், அது பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடியே இன்னும் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டியே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த மாசம் 29ல முடிவடையுது பாரு, நான் மாசத்தை தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா பெண்கள் எப்பவுமே சரி அது அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்காக பெண்கள்லாம் கவச்சிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சகோதரிகள் நிறைய பார்த்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றோமா, நான் சொந்தமா என் கை சரக்கு வை சரக்கு நான் எடுத்து போட்டு சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். சரி, அல்லாஹ் போதுமானவன். இங்க நான் அதை தலாக் பண்ணலன்னு சொன்னோம்னா உமர்ல தான் சந்தோஷம். நான் இதை போய் ஹப்ஸாட்ட சொல்லிட்டா, அவங்க ஒரு தந்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தையாக இருந்து கொண்டு அங்க அப்படியே வெளிப்படுத்துறாங்க. நான் போய் ஹப்ஸாட்ட சொல்றேன், இதை போய் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, முஹம்மது நபி சொல்றாங்க, நீங்க போய் சொல்லுங்க, சொல்லாமல் இருங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்ஸா ரலியல்லாஹு போய் சொல்லி அவர்களை நிறைய அட்வைஸ் பண்றாங்க. இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வருது. ஆனா அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. இனி மருத்துவம்
யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். அந்த போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்க்குறாங்க, அந்த ரூமை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி ஒரு பிஞ்சு போன பாய், அந்த பாய் ஒரு சொம்புல தண்ணி, அது நெளிஞ்சு போன சொம்பு ஒரு தண்ணி, இவ்வளோ தான் ரசூல்லா அந்த ரூமில் இருக்குது. இதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வருது. உமர் ரலியல்லாஹு யார் ரசூலுல்லாஹ், ஏன் உமர என்ன அழுகுறீங்க, என்ன நான் என்ன தப்பாக சொல்லிட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ், நீங்கள் இறை தூதர், இறை தூதர், இந்த உலகத்தினுடைய அருள் கூட நீங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிதாபமான நிலையா? இந்த பாரசீகர்களும் மற்றவர்களும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களை அனைத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படியே சொல்றாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அல்லாஹ் எல்லா அருள் வளங்களையும் எனக்கு தந்தான், உலகத்தினுடைய அனைத்து அருள் வளங்களையும் தந்தான். ஆனால் நான் உலக அருள் வளங்களை மறுத்துவிட்டு மறுமையினுடைய அருள் வளங்களை வேண்டி பெற்றுக் கொண்டேன். இந்த உலகம் எனக்கு பெரிதல்ல, மறுமையினுடைய வெற்றி பெரிது. யாருக்குங்க? யாருக்கு மறுமையினுடைய வெற்றி? ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருள்கொடை, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அந்த மன்னிக்கப்பட்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தினுடைய வெற்றி எனக்கு தேவையில்லை, மறுமையினுடைய வெற்றி. நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் யோசனை பண்ணிப்பார். அல்லாஹ் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணியிருக்கிறான்? பிஞ்சு போன பாயில யாராவது படுக்கிறீங்க? யாராவது படுப்பீங்களா? மெத்த சரியா இல்லைன்னா மெத்தைய தட்டி போடலன்னா பொண்டாட்டிக்கு பள்ளிச்சுன்னு ஒரு அடி உழுது. என்னடி மெத்தைய வச்சிருக்க, தட்டி போட முடியல, என்ன இது, என்ன கிழிக்கிறீங்க உட்காந்து அப்படிங்கிறோம். ஆனா அந்த அந்த நபிக்கு இந்த நிலைமை, அந்த நபி சொல்லுகிறார், எனக்கு மறுமை வேண்டும், இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம். அந்த உலகத்தை பற்றி சிந்திக்காதனால் தான் அந்த சஹாபிய தோழர்கள், அந்த நபி தோழர்கள் வெற்றி பெற்றார். இந்த உலகம் அவர்களுக்கு துச்சமாகப்பட்டது. இந்த உலகத்துடைய எந்த கொலையாக இருந்தாலும் சரி அத்தனையும் தேவையில்லை என்று நிராகரிக்க வைத்தது. நிராகரிக்க வைத்தது எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அன்றைக்கு லிபியாவுடைய படையெடுப்பு, லிபியாவுடைய படையெடுப்பை பற்றி முசோலினி சொல்லுகின்ற போது சொல்கிறான், நாம், முசோலினி சொன்ன வார்த்தை, நாம் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற ரிவார்டுகளுக்கு, அவார்டுகளுக்கு, பதவி உயர்வுகளுக்கு, ஏன் இந்த போருக்கு பின்னாடி கிடைக்கின்ற சன்மானங்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். அவர்கள் உயிரை துச்சமென, இந்த உலகத்தில் எனக்கு உயிர் வாழ தேவையில்லை என்று உயிரை தத்தம் செய்து மறுமை என்ற ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் வாழ்கிறார். மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் அது. இந்த கூட்டத்தினால தானே சாதிக்க முடிஞ்சு. அவர்களுடைய சாதனை தானே இன்றைக்கு நம்ம. ஆனா சொல்லிவிட்டு ஒரு முன்னறிவிப்பை செய்யறாங்க, இந்த பாரசீகம் பைசாண்டியும் உங்கள் காலடியில் வீழ்த்தப்படும். நீங்க சொல்றீங்களே இந்த பாரசீகம் எல்லாம் உங்கள் காலடியில் வீழ்த்தப்படும் சொல்லிட்டு உமரே உன் வாழ்நாளில் அதை பார்ப்பீங்க. உமருடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய கிருபை. அடுத்து கலிஃபா உமரை பார்ப்போம். அடுத்து இப்போ நபித்தோழர் உமரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த கலிஃபா உமரை பார்க்கல. அந்த முன்னறிவிப்பு செய்றாங்க, இதே பாரசீகம் உங்க கையில வரும் அப்படிங்கிற முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில அது நிகழ்கிறது. இதுக்கு அப்புறம் மிக முக்கியமான நமக்கு இன்னும் படிப்பினையை தரக்கூடிய ஒரு பிரச்சனை உபை. இந்த உபையை தெரியும், நயவஞ்சகன், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த உபை மூத்தாகி விடுகிறார். அந்த மௌத்தான பின்பு அந்த
உபைக்கு தொழுவ வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போய் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போய் நிக்கிறாங்க. உபை உமர்லாம் தான் தாங்க முடிய மாட்டேங்க. இவர் சும்மாவே இருக்க மாட்டார். போய் என்ன ரசூலுல்லாஹ், யாரு நயவஞ்சகாம, நயவஞ்சக உஹது போர்ல நம்மள நிற்கதில விட்டுட்டு ஓடி போனவன், ஓடி போன ஒரு ஆளு இந்த போர்ல இந்த போயிட்டு வர்றோம், அந்த போர்ல 2 கோஷ்டி ஆக்கி அன்சாரி தோழர்களை முஹாஜிர்களை மோத விட்டவன். அது மாத்திரம் இல்ல, ஒரு உம்மஹாத்துல் முஃமினாக இருக்கக்கூடிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மீது அவதூறு பேசியவன், மிக தெளிவாக ஒரு நயவஞ்சகன் தெரிஞ்சதுக்கு பின்மா நீங்க தொழுக போய் நிப்பீங்க, தொழுக வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, போய் நிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கிறப்ப அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். சூரத்து தௌபா 80வது வசனம், 9வது அத்தியாயத்தில் 80வது வசனம், முஹம்மதே அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளும் அல்லது கேட்காமல் இரும். கேளும் கேட்காமல் இரும். அவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவர்கள் மறுத்ததே இதற்கு காரணம். குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இது முன்னாடி இந்த ஆயத்தை இறக்கிறான். இதை சொல்றாங்க உமர்லாம் தான். என்ன சொல்றாங்க, நீங்க 70 முறை மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான்ல. அப்படிங்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட கருணைன்னு பாருங்க. நான் 71 முறை கேட்பேன். 70 முறை தானே கேட்க கூடாதுனால, நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் சரின்ட்டான்ல, பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துட்டான்ல, இப்ப நான் போய் தொழு வைக்கிறேன் உமரை, நீங்க ஏன் பஞ்சாயத்து பின்னாடி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட கருணைன்னு பாருங்க. ஒரு தெளிவாக தெரிகிறது, ஒரு நயவஞ்சகன் என்று தெரிகிறது. ஆனா நமக்கு எதுவுமே தெரியாம ஒருத்த மேல கோவப்படுறோமே, எதுவுமே தெரியாம ஒருத்தனை பத்தி தப்பு தப்பா பேசுறோமே, எதுவுமே தெரியாம இந்த டிவியில உட்கார்ந்து அவர் அப்படி பேசுறாரு, அந்த டிவியில உட்கார்ந்து அவர் அப்படி பேசுறாரு, இந்த டிவியில இவர் இப்படி சொல்லிவிட்டாரு. இந்த சுபோல பாத்தீங்கன்னா நல்லா பாதுகாக்கட்டும், இதை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசுது. நமக்கே ஒரு மாதிரி நம்ம நிக்கிறோம் அந்த கூட்டத்துல, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம தான் நிக்கிறோம், நம்ம நன்மை போயிருமோன்னு பாவமா இருக்கு நிலைமை. அப்படியே கரைச்சி குடிச்சு அதை திண்டு முழுங்கிட்டு போனா தான் நமக்கு முடியுது. ஆனா ஒரு நயவஞ்சகன் அறிவிக்கப்பட்டவனுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையும் செயல்பாடும் அவர்களுடைய தீர்க்கமும் எப்படி இருந்தது, எப்படி இருந்துச்சுங்க. போய் நிக்கிறாங்க தொழுவுறதுக்கு, தொழுவ வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவன் ஜனாசா அடைக்கி முடிக்கின்ற வரையில் நிக்கிறாங்க. அந்த கபர்ல நின்று பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. இது அத்தனையும் நடக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல. ஆனா உமர்லா தான் இவ்வளவு பேசினார அந்த தொழுகையில கலந்துக்கிட்டார். அந்த தொழுகையில கலந்துக்கிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்கிறார்களோ அதை நான் செய்வேன். இதை செய்யறாருல பாத்தீங்கன்னா தெரியும். கோபத்துல வள வருறப்ப என்ன பண்ணுவாரு, அஸ்வத்து கல்ல அப்படி முத்தம் வச்சு விட்டு, நீ கல்லுதான், நீ கல்லுதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது, உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆனா என் ரசூல்லா செஞ்சிட்டாங்க, என்னுடைய ரசூல் இதை செஞ்சிருக்காங்க, அதனால செய்யறேன். அதே மாதிரி இந்த தவாப் செய்யறப்ப இந்த குளிக்கு ஓடுறது இருக்கு இல்லையா, அதை அவங்க சொல்றாங்க, அப்ப வெற்றியை காட்டுவதற்காக நம்ம ஓடணும், இப்பதான் வெற்றி அடைஞ்சு விட்டோமே, இப்ப எதுக்கு அப்படி ஓடணும், ஆனாலும் நான் ஓடுவேன். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாங்க.